முருகா, சண்முகா, ஞான பண்டிதா, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா அது காரணம் நீதான்ப்பா. முருகா, நாட்டுல மக்கள் வறுமை, பசி, பட்டினி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? என்ன மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்க? இந்த பசின்னா என்னன்னு ஒரே ஒரு தடவை எனக்கு காமி முருகா. இந்திரன் தம்பி, வணக்கம். வணக்கம்மா, வாங்கம்மா. என்ன விஷயமா? ஒண்ணு இல்ல தம்பி, திருப்பதி வரைக்கும் போலான்னு இருந்தேன். யோசிச்சு பார்த்தா திருப்பதி போறதும் உன் முகத்தை பாக்குறதும் ஒண்ணுதான் தோணுச்சு. அதான் வந்துட்டேன். முருகா, ஒரு நிமிஷமா. இந்தாங்கம்மா. எதுக்கு தம்பி? என்ன பார்க்க வந்துட்டு யாரும் வெறுங்கையோட போக கூடாது. வேணா இத வாடகையா வச்சுக்கீங்களேன். ஏற்கனவே நீ கொடுத்த பணம் 5 வருஷம் வாடகை சேர்ந்திருக்கு. வேண்டானாலும் கேட்க மாட்டேன். திருப்பதி போனா நான் உண்டியல்ல போடணும், இங்க வந்தா நீ கொடுத்து அனுப்புற. என்னம்மா பெரிய வார்த்தை எல்லாம் பேசி? இதை விட பெரிய வார்த்தை கிடைக்கல தம்பி. வரட்டுமா? போயிட்டோம். எல்லாம் அவன் செயல். அப்பனே முருகா. அடே வாங்க வாங்க தம்பி, கும்பிடுற தம்பி. என்னன்னு என்ன கும்பிடுறீங்க? சாமி கும்பிடுறத விட்டுட்டு. என்ன தம்பி அப்படி கட்டுப்பிட்டீங்க? இந்த காலனியில இருக்கிற அத்தனை ஜனங்களும் உங்க முகத்தை பார்க்க தவம் கிடக்குறாங்க. உங்களை கும்பிட்டா சாமியை கும்பிட்ட மாதிரி நான் கும்பிட்டேன். வணக்கம். என்ன வள்ளி, ஸ்கூலுக்கு போலியா? இன்னைக்கு எக்ஸாம்ல, அதான் உங்க முகத்தை பார்த்துதா பொண்ணு நம்ம சொல்லிட்டாங்க. அப்படி இந்த முகத்துல என்னதான் இருக்கும்? ஓகே, எக்ஸாம் நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. அவருக்கு வேணாம்டா. கணக்காரண்ணா எந்திரா, ஐயா நிக்கிறாருல, நீங்க உட்காருங்க சார். வியாபாரம் நல்லபடியா நடக்குதுல்ல? பிரமாதமா நடக்குது சார். என்னண்ணே பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு? ஒரு டீ போடுங்கண்ணே. போட்டா போச்சு, உங்களுக்கு இல்லாததா? ஐயாவுக்கு அந்த டீயை குடுறா. அண்ணே, நீங்க முதல்ல பணத்தை வாங்கின. முதல்ல இந்த டீயை குடிங்க. இல்ல, நீங்க முதல்ல பணத்தை வாங்கிக்கல. வாங்கிக்கங்க. ஐயோ, நீங்க இதை வாங்கிக்கல. குடிங்க. ஐயோ, நீங்க முதல்ல இதை வாங்கிங்க. இதை புடிங்க. வாங்கிங்க. 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 வாங்கிக்கங்க. டேய், குடுத்தா தானடா வாங்கிக்க முடியும். வீட்டுக்காரம்மா. எஸ், கம் இன். உன் முகத்துல முழிச்சாலே விளங்காது. 8 மாச வாடகை பாக்கி வச்சுக்கிட்டு எப்படிடா இங்கிலீஷ் பேசுற? அது வந்துமா, வந்துகிட்டு தொலைச்சிடாதே. உள்ள இருந்தே பதில் சொல்லு. எப்படியும் அடுத்த மாசம் சேர்த்து தந்துறமா. எப்ப வந்தாலும் வெறும் கையோடயே அனுப்புவான். உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஆனா நான் மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாது. பசி பசின்னு அலையணும். அப்படிதானே ஆண்டியார? அப்படிதான் அப்படிதான். நான் என்ன பில் கிளீனர் நான் சொன்னேன்? சாதாரண பில் கலெக்டர் வேலை தானே கேட்டேன். அதை கூட கொடுக்க மாட்டேன்ற. நீ கொடுக்க மாட்ட. அறுபடை வீடு அத்தனை இடத்துலயும் சாப்பிட்டுக்க. அது பத்தாதுன்னு அங்கங்க சின்ன சின்ன கோயில் அங்கேயும் சாப்பிட்டுக்க. ஒரு நாளைக்கு மொத்தமா எத்தனை இடத்துலயே சாப்பிடுவேன்? ஆனா எனக்கு மட்டும் ஒருவேளை சோறு ஒழுங்கா கிடைக்க விட மாட்டேன்ற. ஏன்? ஆனா இத்தனை இம்சையும் தாங்கிட்டு உன்னை ஏன் தெரியுமா நான் வச்சிருக்கேன்? உன்னோட காஸ்டியூம் நான் கையில கட்டிருக்கேன், பேண்ட் ஷர்ட் கூட போடுவேன். ஆனா உனக்கு எப்பவும் இதே கோமனம் தான். அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. Summers mein how do I know why this? Good morning uncle. குட் மார்னிங் வள்ளி. இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல? ஆமா. என் கூட பேசாத, பாஸ் ஆக மாட்டேன். அம்மாவும் அதான் சொன்னாங்க. ஆனா நான் நல்லா படிச்சிட்டேன். பாஸ் ஆயிடுவீ நீ. ஏண்டி காலங்கத்தால அவரோட உனக்கு என்னங்க சின்ன குழந்தைய போய் அடிச்சிட்டு? இன்னைக்கு நீ ஒழுங்கா எக்ஸாம் எழுத வேணாம். வாடி உள்ள. ச்சே, என்ன காலனிடா அது. இந்த மூஞ்சில முழிச்சாலே விளங்காது. காலங்கத்தால இவங்கிட்ட மாட்டிக்கிட்டமே. அண்ணே வணக்கம். ரொம்ப அவசியம். ஏன் உட்கார போற? எந்திரி, நீ போய் உட்காரியா. காலங்காத்தால வந்துடுறாங்க கடங்கார பசங்க. அண்ணே ஒரு டீ வேணுண்ணே. தினம் வந்துருவிய, போட்டு தொலைக்கிறேன். இல்லன்னா போக போற. இந்த பார், கடையை பார்க்காம அந்த பக்கம் திரும்பி நில். திரும்புடா. ஒரு டீக்கே வழி இல்ல. உடம்ப பாரு. அடேங்க அப்பா, குடுத்து தொலைடா. குடிச்சிட்டு போட்டோம். பெரிய தொல்லையா போச்சு. சே, அண்ணே பாக்கி எவ்வளவு இருக்கு? பாக்கி எவ்வளவுன்னு கேப்ப, ஆனா பணம் தர மாட்டேன். ஒரு நாளைக்கு பாரு, டீ கடை பாக்கிக்காக ஒருத்தன் கொலைன்னு பேப்பர்ல வரப்போகுது. பாருடா, கடையே காலி ஆயிடுச்சுடா. பையன் கூட போயிட்டான்டா. ராச வச்சுட்டு மரியாதையா வெளியே போடா வெளியே. ரூத்து பவானி, என்ன பாட்டி இன்னைக்கு டிவில 4 படம்.
ஏன் பாட்டி இந்த வயசுல உனக்கு டிவி பைத்தியம்? பைத்தியம் ஈஸியா சொல்லிட்டாதடி. குடும்பம் ஒரு கதமான படம் பாத்தியா? அதுல விசு என்ன மாதிரி தான். பின்னால அவர் தான் ஹீரோ. சிந்து பேரவி பாத்தியா? போதும் பாட்டி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. சமைச்சு வச்சிருக்கேன், குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டுக்க. ஸ்டவ் பத்த வச்சுட்டு டிவி பக்கம் வந்துடாதேனா? பிஸ்தால்னு ஒரு படம், அதுல ஜக்மா. போதும் பாட்டி. சரி போ. பவானிகா, என்னடா நீங்க சாயங்காலம் ஐயப்ப பூஜை இருக்கு. யாருடா உங்க வீட்டுல மாலை போட்டிருக்காங்க? எங்க அப்பா குடிச்சிட்டே இருந்தாரா, எங்க அம்மா மாலை போட்டு விட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க கண்டிப்பா வந்தாகணுமா? அம்மா வர சொன்னாங்க உங்களை. சரி வரேன், வா. ஹலோ சார், இந்த 2 ரூபாய் காயின் உங்களுதா? இல்லங்க. இந்த காசு உங்களுதா சார்? ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நோ மென்ஷன். மனிஷா போயிடாலா? கண்டிப்பா எவனாச்சும் வெளிச்சா வருவான். அமைதியா இருமா. வந்துட்டான். வாங்க சார். அட வாங்க சார். பரவாயில்ல வந்து உட்காருங்க சார். எதுக்கு? உட்காருங்க சார்னா. பையில என்ன வெடிவிட வச்சிருக்கீங்க? போத்திட்டே இருக்கீங்க. உட்காருங்க சார். முகத்துல வாட்டம், மனசுல கவலை, வேலை கிடைக்கல, எல்லாம் ஒன்னா போட்டு அமுக்கிட்டு இருக்கு. நிமித்துறேன். பையில வேணா வச்சிருக்கீங்க. 2 ரூபா தான் இருக்கு. 2 ரூபாயா? மனிஷா போயிடாலா? காலங்காத்தால ஒரு சாவுராக்கிட்ட மாட்டி விட்டியப்பா. இருந்தாலும் முத போனி விட முடியாது. அந்த 2 ரூபாய் எடுங்க, சோசியம் பாக்க. 1.5 ரூபாய்க்கு டீ சாப்பிடணும். 50 பைசா கிளி ஜோசியம் பாக்குமா? 50 ஆஸ்க்கு 50 ஆஸ் கிளி ஒரு தடவை கத்து கேட்டு போறியா? இல்லையா? சோசியம் பார்க்கலாம் இல்லையாண்ணா? விலைவாசி தெரியாம விவகாரம் பண்றிய. அது 2000 ரூபாய் நோட்டு. நல்லா 4 ரூபாய் திருப்பி பாரு. கோடியாண்ணா? என்ன 2 ரூபாய் காயின் தொலைஞ்சு போச்சு. ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதே. பேர் என்ன? இந்திரன். அது கொண்டு குறைச்சல்ல. ஐராவதம் என்ற யானைகளின் தலைவன். ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை போன்ற ஆடல் அடங்களின் நாயகன் இந்திரனாம். இந்திரனே இப்ப பூமிக்கு வந்திருக்கான். இந்திரங்கிற பேருக்கு ஒரு சீட்டடு மனுஷா போயிடலாம். வெளியில வாமா, வந்துருமா. நான் அப்பவே சொன்னல இதெல்லாம் சரிப்பட்டு வராத, டீ குடிக்க போறேன்னு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த 2 ரூபாய் எங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் கௌரவ பிரச்சனை. 5 ரூபாய்க்கு பார்த்த சோசியத்தை 2 ரூபாய்க்கு பாருமா யோசிக்குது. கொஞ்சம் இர சமாதானப்படுத்துறேன். கையடியானா? ஐராவதம் என்ற யானைகளின் தலைவன். ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை போன்ற ஆடல் அலங்களின் நாயகன் இந்திரனாம். இந்திரங்கிற பேருக்கு ஒரு சீட்டடமா மனுஷா போயிடலாம். வேண்டாம், எடுத்துரு. சார் வேற டென்ஷனா இருக்காரு. டென்ஷன் பண்ணாத, அடிச்சிருவேன். அடப்பாவி, அநியாயமா என் மனுஷா குரலை கொன்னுட்டியாடா. நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் எனக்கு தெரியாது. 50 பைசாக்கு கிளி கத்துன்னு சொன்னீங்க, 2 ரூபாய்க்கு சாவுன்னு சொல்லலையே. கொலகார பாவி, என் கிளிய கொண்டு நக்கல் வேடா. அண்ணா இப்பதான் கிளி செத்துருக்கு. இப்படியே மேற்கொண்டு என் கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா? ஆமா. ஐயோ, தெரியாதரவ மாட்டிக்கிட்டேனே. நல்ல மூஞ்சிடா இது மூஞ்சி. திருப்பக்க போடா. ஐயோ, சாமியே சரணமையப்பா. என்ன கன்னிச்சாமியா? வாய்ஸ் நல்லா இருக்கு, பாடுங்க. சுவாமி மாரெல்லாம் சரணம் சொல்லிட்டு தான் சாப்பிடணும். சுவாமியே ஹரிகர சுதனே, பிரபுவே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை காத்து ரசிக்க வேண்டும்.
சாமி உங்களதான் காலையில ஆசாமி, பசி, சாப்பாட்டுக்காக இப்ப சாமி ஆயிட்டேன். நீங்களும் நிறைய போட்டீங்க, நானும் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா சாப்பாடை போட்டு வச்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்க கையில தான் திருப்தியா சாப்பிட்டுருக்கேன். ஏன் வேலை இல்ல? அது கிடைக்கல, அது பெரிய கதை. வர்றேங்க, ரொம்ப நன்றி. காலனி பூரா வீட்டை கட்டி விட்டுட்டு நிம்மதியா வாடகை வாங்கிட்டு பகல்லே உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாரும் முன்னாடி நான் எப்படி தண்ணி அடிக்கிறேன் சொல்லு? போத வரத்துக்கு தான் இல்ல, எல்லாருக்கும் என் மேல ஒரு பயம் வரதுக்கு. அப்பதானே வாடகை ஒழுங்கா வரும். வரும் வரும் வரும். இதுலயும் கொஞ்சம் ஊத்துங்க. முதல்ல அதை வச்சுட்டு பேப்பரை படி. பெட்ரோல் விலை உயர்வு. வாடகை ஏத்திட வேண்டியதுதான். ஏங்க வாடகைக்கும் பெட்ரோலுங்க என்னங்க சம்பந்தம்? பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா காய்கறில இருந்து காஸ்டியூம் வரைக்கும் ஏறுது இல்ல? இந்திய பொருளாதாரமே மாறும் போது ஏன் பொருளாதாரம் மாற வேணாமா? மாறட்டு மாறட்டும். அப்படியே எனக்கும் கொஞ்சம் ஊத்துங்க. 2 மாசமா வாடகை தரலையே. வாடகை கேட்ட வீட்டுக்காரர் குத்தி கொலை. இன்னும் நடக்கவே இல்லையே, அதுக்குள்ள எப்படி நியூஸ் வந்தது? உள்ள வச்சிருக்கேன், கொடுத்துறேன். உள்ள வச்சிருக்கேன். ஆள விடுங்க. விட்டுங்க. சீக்கிரம் என்னங்க அந்த கடைசி வீட்டுக்காரன் வாடகை தரேன்னு சொன்னா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க, விட்டா ஓடிட போறான். விட்டா தானே ஓடுவான், ஒரே அமுக்கு அமைக்கிறேன். இந்த பாட்டில் எடுத்து உள்ள வேடி, நிறைய ஓசிக்கிறாக்கி இருக்கு இந்த காம்பவுண்ட்ல, நீ குடிச்சிடாத. பார்த்து வரக்கூடாதா? அத நான் சொல்லணும். முதல்ல முன்னாடி பார்த்து நடக்க கத்துக்க. நான் முன்னாடி பார்த்து வந்தா கமுந்து அடிச்சு விழ வேண்டியதுதான். கயத்தை கெட்டியா அப்படி விழ மாட்டேன். உழுவுறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். எப்ப இந்த படிக்கட்டை கட்ட போறீங்க? நீ முதல்ல மாசம் மாசம் ஒழுங்கா வாடகை கொடு. ஒரு மாசத்துக்கு அதை படிக்கட்டா கட்டுறேன். ரொம்ப நாளா அந்த வீடு பூட்டியா இருக்கு. அது 200 ரூபாய் வாடகை இல்ல, 2000 ரூபாய் வாடகை. அதுல எல்லாம் இருக்கணும்னா மாசம் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் சம்பாதிக்கணும். உன்னால 200 ரூபாய் ஒழுங்கா கொடுக்க முடியல. உனக்கு ஏன் இந்த பகல் கனவு? காலங்காத்தால தண்ணி அடிச்சு வந்துட்டீங்களா? ஏன் தண்ணி அடிச்சா என்ன தப்புங்கிற? இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? என்ன அசிங்கம் நீ சொல்றியா? உன்னதான் அசிங்கம் உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு இந்த காம்பவுண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க. போ முதல்ல வேலையை பாரு. உன்னை மனுஷனா மதிக்கிற ஒரே ஆள் நான் தான். என்னையும் பகச்சிக்காத போ. இன்டர்வியூக்கு போறியா? Yes. வணக்கம் சார். Sit down. Thank you சார். கோல்டு மெடல் வாங்கி இருக்க, வேலைக்கு வேண்டிய எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குது. அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 50,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். நான் வாரத்துக்கு ஒரு முறை பேங்க் போவேன். பணம் போடுறதுக்கோ எடுக்கிறதுக்கா இல்ல, பணத்தை பாக்குறதுக்காக. எந்த பஸ் எந்த பக்கம் போகும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு காசுன்னு எனக்கு தெரியாது சார். எங்க போனாலும் நடந்தே தான் போவேன். இந்த நிலைமையில நான் எப்படி சார் அவ்வளவு பணத்தை கட்டுறது? உன் நிலைமை எங்களுக்கு புரியுது தம்பி. அதுக்காக எங்க முதலாளியை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நிலைமையில் நாங்க இருந்தாலும் இதைத்தான் செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தலைக்கு மேல வினுங்க லைட்டை போட்டு நம்மால இருக்கிறப்ப தெரியும். என்ன சார் தானா பேச போயினீங்க? வேலை கிடைக்கல சார். சரியான ஆளாகிறாரு. அவ்வளவுதானே, பயணிக்கு போய் நம்ம மாதிரி மொட்டை போடுங்க, வேலை தானா கிடைக்கும். மொட்டை போட்ட மாத்திரம் வேலை கிடைச்சிருமா சார்? உங்கள இல்ல சார், இங்க சார். ஆமா சார், ஒரே ஒரு கேண்டிடேட் பெட்டர் சார். எல்லா தகுதியும் இருந்தது, ஆனா ஒரே ஒரு தகுதி தான் இல்ல. பண வசதி இல்ல சார். கோல்டு மெடல் வாங்கி இருக்கிறா, என்ன பிரயோஜனம்? கோல்டு மெடல் வாங்கி? ஆமா. எந்த சேலை ஏரியா சார். நம்ம ஊர்க்காரையா? ஆமா சார். உடனே வேலை போட்டு கொடு, நீ யோசிக்காத. சரிங்க சார். எஸ் சார். சிரிக்கத்தான் சொன்ன, உண்மை சொல்ல. ஒரு தம்மு வலிக்க விட மாட்டானுங்களே. மார்னிங் சார். கந்தசாமி. ஆமா சார். கடைசியா ஒரு இன்டர்வியூக்கு வந்துட்டு போனானே, அவனை கூப்பிடு. சரிங்க சார். என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குற? டேய், நீ கார்த்திக் தானே? நானே தான்டா. வா வண்டியில ஏறு வா. ஓகே.
சார் நான் வெளியே நல்லா தேடி பார்த்தேன் சார், ஆளை காணோம் சார். அவனுக்கு இன்னும் நல்ல நேரம் வரல. இன்னைக்கு தானே எனக்கு நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு. என்ன சென்டிமெண்டா? காலேஜ் படிக்கும் போது இப்படிதான் பேசிட்டு இருக்க, இப்போ அப்படிதான் பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மாறல. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் கார்த்திக் தான் பேசுறேங்க. மினிஸ்டர் ஊர்ல இல்லைங்க. 2 நாள்ல வந்துருவாருங்க. ஓகே, 2 டேஸ்க்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. ஓகே. உனக்கு மினிஸ்டர் எல்லாம் தெரியுமா? தெரியுமாவா? மினிஸ்டர் நடேசன் கிட்ட தான் பிஏவா இருக்கேன். ஆமா, நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வேலை தேடிட்டே இருக்கேன்ப்பா, வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாழ்க்கையில இவ்வளவு சோகமா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, இப்ப 2 பேரும் ரிலாக்ஸ்டா ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம். ஓகே? டேய், என்னடா இப்படி பாக்குற? உட்கார்றா. ஏன்டா கண் கலங்குற? இல்லையே, கண் கலங்கலையே, நான் சந்தோஷமா தானே இருக்கேன். இன்னைக்கு உன்னை பார்த்ததும் சாப்பாடு கிடைக்கின்ற நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு இடத்துக்கு நடந்து போகாம வாழ்க்கையில முறைய கார்ல வந்திருக்கு. என்னையும் பார்த்து ஒரு மனுஷன் நான் பேசுறதையும் கேட்கறதுக்கு எதிரில நீ ஃப்ரெண்ட் இருக்க. என்னடா இது சின்ன பிள்ளையாட்டம்? பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் கண் கலங்காம இருக்கிறது தான் உண்மையான செல்வம்னு தத்துவம் எல்லாம் பேசுவேன். இப்ப நீ விடல சொல்றல. எப்படி விடுறது? ரோட்ல நடந்த பூனை வீட்டுல நுழைஞ்சா ஆமன்னு சொல்றாங்கடா, பசின்னு சொன்னா பருந்துன்னு சொல்றாங்கடா. சென்டிமெண்டா? எனக்கு இல்ல, ஊர்ல இருக்கவங்க. அவனுங்களை பத்தி உனக்கு என்னடா கவலை? நீ அழுதா அவங்க சிரிப்பாங்க, நீ சிரிச்சா உன்னை பைத்தியம் சொல்லுவாங்க. ஏண்டா நீ வேலைக்கு போலனா நீ வந்து பூனை ஆமை, அப்ப வேலைக்கு போறவங்க மத்தவங்க மட்டும் பெரிய சரி அதை விடு. டேய், என் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு 10 பூனையை குறுக்க விட்டுருக்காரா. உன்னை மட்டும் நான் பூனைன்னு சொன்னேன்னு வச்சுக்க, தைரியமா குறுக்கவான்னு சொல்லுவாரு. இப்ப அவர் கேம்ப் இருக்காரு, 2 நாள் திரும்பி வந்துருவாரு. வந்த உடனே உனக்கு வேலை நிச்சயம். சரி, அதெல்லாம் மறந்துட்டு என்ன சாப்பிடலாம் சொல்லு. 2 செட் தோசை, வடகரி, ஆப்பம், பாயா. நானே ஆர்டர் பண்றேன். இது 5 ஸ்டார் ஹோட்டல்ரா. வெயிட்டர், ப்ளீஸ் கம். 2 ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப். ஓகே சார். தந்தூரி சிக்கன் இருக்கா? இருக்கு சார். பெருசு, அதை கட் பண்ணாம அப்படியே எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ப்ரான்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? ஜம்போ ப்ரான்ஸ் 1 பிளேட். ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். எனிதிங் எல்ஸ்? ஒரு பென்சன் ஐஜஸ் சிகரெட் பாக்கெட். ஓகே. டேய், உண்மையிலேயே நீலேருந்து என் தலையிலத்தே மாறிடும் போல இருக்கு. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் காதுல தான் கேட்டிருக்கேன், இன்னைக்கு கண்ணிலே பாத்துரும் போல இருக்கு. தப்பா நினைக்காம ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா வீட்டு வாடகை, டீ கடை பாக்கி, சின்ன சின்ன கடன்லாம் இருக்கு, இந்த மாசம் பிரச்சனை முடிஞ்சிடும். சரிடா, போகுமா தரேன்டா. என்ன ட்ரிங்க் சாப்பிடலாம்? ட்ரிங்க்ஸா? ஐயோ, நீ ஒன்னும் சொல்ல வேணாம்பா. அப்புறமா குவார்டர் வாங்கி கொடுத்துரு, டீ கடை உரமா ஒதுங்கிறேன்னு மறுபடியும் முட்டை பரோட்டா, குத்துக்கறி அதே ஆரம்பிச்சிருவேன். நானே ஆர்டர் பண்ணிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, 2 scotch, make it large. Okay sir. கார்த்திக், பணம் கேட்டேன், போகும்போது வாங்கிக்கன்னு சொன்னேன். ஏய், பணம் வேற கம்மியா இருக்கு, பெட்ரோல் வேற போடணும். டேய், 2 நாள் மினிஸ்டர் வந்துருவாரு, உனக்கு வேலை கிடைச்சிடும், அப்புறம் பணம் வாங்கிக்கிறேன். லைட் எரியுது, போனோம் வீட்டுக்கார மட்டும் மாட்டிக்குவோம். இது ஓகே.
ஐயா ஐயா அனாத புனையா, ஐயா அனாத புனையா, ஐயா அம்மா 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 அனாத புனமா, அம்மா நல்ல மனுஷமா நான் தூக்கி போடணும். காசா போடாதீங்கம்மா, ரூபாவா போடுங்கம்மா. நல்ல மனுஷமா நான் தூக்கி போடணும், போடுங்கம்மா. ஓகே, பாதியா அமைக்கிற வேண்டியது. தலைவா தலைவா எந்திரிங்க தலைவா, தலைவா மேட்டர் முடிஞ்சிச்சு, எந்திரிங்க எந்திரிங்க தலைவா. நம்ம விஷயத்தை விடு, நீ தொப்புடி கீழே ஊந்தியா, நான் டப்புனு வேஷ்டியை போட்டேன், தொண்டை கீழே கத்தன, காசு போட்டாருங்க. நான் ரொம்ப யோகியமானப்பா, மத்தவங்க மாதிரி ரக்கிஷ பேமனே கிடையாது. பாதி பாதியா பிரிச்சுக்கோ, இந்தா ஒரு நல்ல கூட கொடுக்க முடியும் சார், நீயே வச்சுக்கோ. கேட்கல எப்படி தலைவா அப்படியே அசையாம இருந்த, இல்லன்னா நம்மள கைமா பண்ணிருப்பாங்க. அனாத போன மாதிரி சூப்பர் ஆக்ட் பண்ண. அனாத போனா அனாத பணம் தான். மேடம் நீங்க எங்க போறீங்க? அடையாருங்க. அடையாருங்க 47A வரும், நீங்க அதுல போங்க. அண்ணே என்ன தலையில முக்காடு போட்டு என்ன ரெக்கார்டு போடுமா? எங்க போறது தெரியாம தப்பா நின்னுட்டு இருக்கேன். ஏன்? நான் ஒரு கிளி சோசியக்காரன். ஒரு நாய் வந்து சோசியம் பார்த்து கிளி செத்து போச்சு. அன்னையில இருந்து கிளிங்காம தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்படி இவ்வளவு அக்கறையா கேக்குறியே, நீங்க யாரு? ஐயோ அண்ணே உண்மையிலே விட மாட்டியா நீ? அண்ணே உண்மையிலே காசு எங்கிட்ட இருக்குண்ணே, ஜோசியம் பாத்துருவா. ஐயோ சாமி சேர்த்தண்டா. அப்பாடா. மேடம் உங்களுக்கு பஸ் வந்துருச்சு மேடம். சார் நீங்க எங்க போகணும்? திருவெற்றியூர் போகணும். திருவெற்றியூரா? இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் போங்க. தேங்க்ஸ். நீங்க எங்க போகணும்? சேலத்துக்கு போகணும். சேலத்துக்கா? பாரிஸ் கார்னர் போங்க. சரிங்க சார். அடுத்து வணக்கம். என்ன டிரான்ஸ்போர்ட்ல வேலை கிடைச்சிருக்கா? சத்தியமா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எனக்கு வேலை கிடைக்காதுங்க. அங்க என் காலனில என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கும் ஆள் இல்ல, நான் போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா பதில் சொல்றதுக்கும் ஆள் இல்ல. ஏன்னா அங்க யாருமே என் கூட பேச மாட்டாங்க. இங்க வந்து 4 பேர் கூட பேசலாம் பாருங்க. ஏன்னா இந்த ஜனங்களுக்கு என்ன பூனைன்னு தெரியாது, அதனால தைரியமா குறுக்க வரலாம். படிச்ச படிப்பு மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி இன்டர்வியூ போவேன். பேசுற தமிழ் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி இப்படி பரன்ல வந்து நீங்க ரொம்ப நேரம் என் கூட பேசிட்டு இருக்காதீங்க, இந்த அண்ணமிட்ட கைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு பஸ் வந்துருச்சு, நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா இவ்வளவு நேரமா லேட் பண்றது? பார்ட்டி வேற இதோட 10 போன் பண்ணிட்டாமா? உனக்கு என்னையா, நீ ஈஸியா சொல்லிடுவ. நாங்க அக்கம் பக்கத்துல பார்க்க வேண்டாமா, வீட்டுல இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாமா? அப்படியே வந்தாலும் பளிச்சுன்னு வரணும், கொஞ்சம் கம்மியா வந்தாலும் ரேட்ல கம்மி பண்ணிடுவீங்க. சந்திரா வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஹலோ யாரா? ஐயோ அண்ணா நீங்களா? 5 நிமிஷம் ஆண்டவன் வந்துட்டு இருக்கேன். ஓகே சந்திரா, கோச்சுக்காம ஆட்டால போயிரியா? என்னது? நான் ஆட்டோல போக மாட்டேன்னு உனக்கு தெரியாது? அவன் அட்ரஸ் நோட் பண்ணுவா, நாளைக்கு வீட்டுக்கிட்ட வந்து நிப்பான். இங்க பாரியா, நான் ஆட்டோல எல்லாம் போக முடியாது. பஸ்ல வேற தனியா போக மாட்டேன். அடுத்த மாசம் தான் போர்க்கார் புக் பண்ணிருக்கேன். ஒருத்தன் கிடைச்சிட்டான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. தனியா மீட்டர் போட்டதே கமிஷன் கட் ஆயிடும். ஹலோ சார் நீங்க எங்க சார் போகணும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வேலை இல்லாம சும்மா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் ஆமா சார். நான் ஒரு வேலை தர செய்வீங்களா? ஆனா வேலை நினைக்க கூடாது, ஒரு சின்ன ஹெல்ப் நினைச்சுக்கணும். சார் காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அப்படிங்களா? சந்திரா பேரு சந்திரா. இந்த பொண்ணை ஒரு இடத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறீங்களா? சார் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தா நீங்க வேற மாதிரி பாத்திருக்கீங்க சார். இவ்வளவு பேர் நிக்கிற பஸ் ஸ்டாப்ல என்ன நம்பி ஒரு பொண்ணு அனுப்புறீங்கன்னா சார், இதை விட எனக்கு வேற என்ன சார் பெருமை வேணும்? இந்தாங்க பஸ்ஸுக்கு வச்சுக்கோங்க. பொண்ணை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருங்க சார். பணம் செல்லு வந்து சலோ வந்துட்டே இருக்கு. வாங்க வாங்க. அட்ரஸ் சொல்லுங்களே. எனக்கு தெரியும், நம்பர் 48 மூசா ஸ்ட்ரீட். ஓகே ஓகே போய்டுவோம் வாங்க. வராது. வணக்கம் சார். அந்த மாதிரிலாம் பாக்காதீங்க சார். உங்க பொண்ணை நான் கூட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பஸ்ல எவ்வளவு கூட்டணும் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க பொண்ணையை கேட்டு பாருங்க. சொல்லுமா. ஆமா. இந்தாமா நீ முதல்ல உள்ள போ, நான் தம்பி கிட்ட பேசிட்டு வரேன். போ. வெரி குட் தம்பி, நல்ல பையனா இருக்கே. இந்த பணத்தை வச்சுக்க.
ஒரு வேலைக்கு 2 இடத்துல காசா? நியாயமா உழைச்சா ஒரு வேலைக்கு 2 இடத்துல காசு கிடைக்கதான் செய்யுது. நான் தான் இந்த சமுதாயத்தை சரியா புரிஞ்சுக்கல. நீங்க கூட நல்ல மனுஷனா தான் இருக்கீங்க சார். தம்பி ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க சார். ஒரு விஎஸ் ஓபி ஒன்று வாங்கிக்கூட. ஓ வாங்கிட்டு வரேனே. மன்மதன் சார் என்ன சார் நீங்க விஎஸ்ஓபினா பிராண்டி பாட்டில் சொல்லக்கூடாதா? நீங்க தான் வயசானவரா இருக்கீங்களே, மருந்து மாத்திரை தான் தேவைப்படும். நான் மெடிக்கல் ஷாப்ல போய் கேக்குறேன். இந்தாங்க. அப்படியா? இந்தப்பா உன்கிட்ட ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கா? என்ன சார் சொல்றீங்க? அட பொண்ணுங்களை தான்ப்பா சொல்றேன். அடுத்த தடவை வரும்போது ஒரு 15-16 வயசு ரேஞ்சில சின்ன பொண்ணுங்களை கூட்டு வரியா? என்ன ஓகேயா? யோ, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ திங்கிற சோத்துல நான் மண்ணெலி போட்டேனா? ஒரு வாழைப்பழம் எப்படாவது எனக்கு கிடைச்சா கூட அதுல பாதி திருட்டு மீதி நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஏன் நீ நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற? எப்ப பார்த்தாலும் என்ன கேவலப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. போய் போய் மாமா வேலை பார்க்க வச்சுட்டேயா. இன்னும் 2 நாள் நீயா நானான்னு பாத்துருவோம். என் ஃப்ரெண்டு மினிஸ்டர்ட்ட கூட்டு போய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கான். வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் ஞாபகத்துல வச்சுக்க. வணக்கம். வாழ்க 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 வாழ்க. வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம். வணக்கம் ராமதாஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். வணக்கம் பாய்க்கலாமே. வா 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 வா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன யாரு? சொன்ன இந்திரன். ஓ நீயா? உன்னை பத்தி தம்பி எல்லாம் சொல்லிருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த ஜனங்களை திருத்தவே முடியாது. எப்படி திருத்த முடியுங்கிற? கரெக்ட்டுங்க. அப்புறம் நாட்டை திருத்துறதுக்கு ஒரு பெரியார் பிறந்தாருன்னா நாட்டை கெடுக்கிறதுக்கு கூட ஒரு 10 சாமியார் பிறந்துடுறாங்க. நம்ம பெரியார் சினிமா ஹீரோவா 10 பேரை அடிச்சு போடுறதுக்கு? வணக்கம். உட்காருங்க உட்காருங்க தம்பி. அப்புறம் இந்த ராவு காலம், யமகண்டோ, அஷ்டமி, நவமி இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நோ சென்டிமெண்ட்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். இதான் நம்ம பாலிசி. நம்ம தலையெழுத்து நம்மளே எடுத்துக்க வேண்டியது தானே. அப்புறம் நான் அரசியல்வாதி, விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ஸ்டெனோ வா 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 தாய்க்குள்ளமே வா. இதுல தம்பியோட எல்லா டீடைல்ஸும் இருக்கு. எனக்கு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும். என்ன தம்பி ஓகேயா? ஓகே சார். இந்திரன் ஓகே. உன்னை எவனும் அசைக்க முடியாது. ஆமா அது சரி பேசுரு. வாமா. பேனா குடியா? கையெழுத்து போட போறேன். உன் தலையெழுத்தே மாற போகுது. ஹலோ, ஆமாயா மினிஸ்டர் நடேசன் தான் பேசுறேன். என்னது? என் சீட்டை கிழிச்சிட்டாங்களா? கவர்மெண்ட் கழிச்சிட்டாங்களா? நீ என்ன பெரிய பிஸ்தாவா? தனி மனுஷனுக்கு சோறு இல்லைன்னா உலகத்தையே அழிடான்னு பாரதியார் சொன்னார்ல. எங்க ஒரு மனுஷனுக்கு வேலை கிடைச்சிருமோன்றதுக்காக ஒரு கவர்மெண்ட்டே கவுத்துட்டியா? நீ எல்லாம் ஒரு கடவுளா? ஒண்ணு நான் பணமாகணும், இல்லன்னா மாமா வேலை பார்க்கணும். அப்பதான் காசு. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் விட மாட்டேன். வேணாயா, உன்னோடையும் போராட முடியல, இந்த உலகத்தோடையும் போராட முடியல. என்னை விட்டுடியா? புரியல? சாக போறேன். சாகிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன். என்ன, நான் செத்துட்டா தூக்கிட்டு போக 4 பேர் இல்ல. அரசாங்க வண்டிதான். கவர்மெண்ட் வேலை தான் கொடுக்கல. இதையாவது செய்யட்டுமே. என்னடா காசு எடுக்கிறானேன்னு பாக்குறியா? நான் பணமா இருந்து சம்பாரிச்ச காசு இப்ப என்ன பணமாக்க போகுது. ஆமா கிருஷ்ணா, கோவிந்தா. ஆமா தம்பி, வண்டி ஸ்டார்ட் ஆல. 2 மெதுபீச்சு கொடுக்குறியாப்பா? தம்பி, மிதிக்கிறதுக்கு பதிலா ஒரு தள்ளி தள்ளினா ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தயவு பண்ணுங்களேன். கொஞ்சம் தூரம் தள்ளுங்க, சட்டுன்னு ஸ்டார்ட் ஆயிடும். தம்பி, என்ன உன் மூஞ்சில கொஞ்சம் விரத்தி தெரியறதே? உன் பேர் என்ன? இந்திரன். பேரு இந்திரன். மணி இப்போ 4 ஆறுது. உன்னோட விஷயம் ஏதாவது இப்ப சம்பந்தப்பட்டிருக்கணுமே. நிறுத்திட்டேள். என்ன அப்படி பாக்குறேள்? கண்டிப்பா உங்களோட விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கணும். ஒன்னா நீங்க யாருக்கா வாங்கி கொடுத்திருப்பேள்.
இல்லன்னா ஆத்துல மூட்டை பூஜை கூட்டத்துக்காக வாங்கி வச்சிருப்பேன். என்ன என்னோட ஜோசியம் அப்படி சொல்றதே? உங்க ஜோசியம் வேற என்னங்க சொல்லுது? பானா பீனா பேனா இந்த பேர் சம்பந்தப்பட்ட பொம்மநாட்டி ஏதாவது உனக்கு பழக்கம் இருக்கா? பானா பாணி ஆமாங்க. வாய்க்கால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியே. இனிமே உனக்கு நல்ல எதிர்காலம் வரப்போறது. லட்சுமி கடாச்சோ மூஞ்சில வந்துட்டு இருக்கு. கவலையே படாத. இன்னும் 6 நாள்ல உன் வாழ்க்கையே மாற போறது. பாத்தியா, வண்டியே ஸ்டார்ட் ஆயிடுது. இனிமே உன் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆயிடும். தைரியமா இரு, கவலைப்படாத. நான் மட்டுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வரேன்பா. ஒரு ஆள் என் முகத்தை பார்த்துட்டு லட்சுமி கடாட்சமா இருக்குன்னு சொல்றான். ஆனா உனக்கு மட்டும் என்ன பார்த்தா அப்படி தெரியாது இல்லையா? ஓகே, நான் வாழ்றத வேணா உன்னால தடுக்க முடியும். ஆனா நான் சாகிறத உன்னால தடுக்க முடியாது. பாய்சனோட வந்திருக்கேன். உனக்கு அறுபடை வீடு, எனக்கு 6 மாத்திரை. இந்த 6 மாத்திரையில ஒரு மாத்திரையில விஷம் கலந்துருக்கேன். முடிஞ்சா என் சாவை நீ தடுத்துக்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாத்திரையை சாப்பிட போறேன். என்னைக்கு நீ விஷ மாத்திரை கொடுக்குறியோ அன்னைக்கு நான் செத்துருவேன். இன்னைக்கு இது முதல் மாத்திரை. சிரிச்சி சிக்னல் காட்டுற உங்களதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துக்க, கண்ணாடி கைட்டு காமிக்கிறேன் இல்ல பின்னாடி காமிக்கிறேன். கடைசியா ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தானே. கடைசியாவா? வீட்டை காலி பண்ண போறியா? ஐயோ, சந்தோஷமான விஷயத்த சொல்றியா இந்திரா? சாக போறனே. சாக போறியா? எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றியே. ஆல் தி பெஸ்ட். அத முதல்ல செய். ஏன்னா நீ வீட்டை காலியும் பண்ண மாட்டேங்கிற. உங்ககிட்ட நான் வாடகை வாங்குறதும் கஷ்டம். கேஸ் போட்டாலும் வேஸ்ட். பேசாம நீ செத்து போயிட்டு உன்னை தூக்கி போட்டுருவான். குடிச்சில சாமானும் கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பால் ஊத்துவாங்க. நீ சாகிறதுக்கு முன்னாடி 4 பெக்கு ஊத்துறேன், குடிச்சிட்டு பையன். இந்த 4 பெக்க குடிக்கிறத விட இந்த காலனி ஜனங்களை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க போறேன். போ. சாகும் போதாவது உனக்கு தைரியம் வருது.